அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களுடைய தொடர்ச்சியை அதே வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த அனுபவங்களை குறித்து கடந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம். உங்களை எண்ணியும் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக ஆசாரிய கூட்டம், ராஜாக்களுக்கு பாகம் 17 கொடுக்கப்பட்ட பிரமாணங்களை குறித்து நம்ம பார்க்க முடியும். தேவன் தெரிந்து கொண்ட ராஜாக்களில் அந்த தலைமுறையாய் வந்தது தாவீது தான் என்பதை நீங்கள் நானும் நன்கு அறிவோம். வாசிக்கிறேன். தாவீதினுடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து வாசிக்கும்போது அங்கே 1 சாமுவேல் புத்தகம் 16 அங்கே சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து அழுகிறதை பார்க்க முடிகிறது. வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16 1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். நான் தெரிஞ்சு கொள்ளுகிறேன் என்றார். சவுல் அபிஷேகத்தை தேடி போனான், ராஜரிகத்தை தேடி போனான். தாவீதை தேடி அபிஷேகமும் ராஜரிகமும் வந்தது. தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு வேளை தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக கூட்டமாகிய நீங்களும் நான் ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இதில் அநேக பரிசுத்தவான்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எரேமியாவை தாயின் கருவிலே உருவேறுபடும் நாட்கள் முன்பாகவே கர்த்தர் அறிந்து அழைத்தார். மோசையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இதில் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் அப்படி தெரிந்து கொண்டு அழைத்து நடத்தி வந்ததை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். தாவீதா இருக்கட்டும், பவுலா இருக்கட்டும், கர்த்தர் தெரிந்து கொண்டு நடத்தின அனுபவங்களை ரொம்ப ஆச்சரியமாக வாசிக்க முடியும். பவுல் கூட சவுலாக இருக்கும்போது ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது சொல்லுகிறாரு, சவுலே முள்ளின் மீது உதிக்கிறது கடினம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நீ யாருன்னு சொல்லி கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு, அவரை துன்பப்படுத்தினவனையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு ஆதாயப்படுத்தி அவருக்கு பிரயோஜனமாக தேவராஜ்யத்துக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் நான் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இடத்துல ஒரு காரியத்தை நான் உணர்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், ஏன் சவுலை தானே கர்த்தர் தெரிந்து கொண்டார், சவுளுடைய அழைப்பையும் அந்த தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து நம்ம தியானிக்கலாம் என்று சொல்லி. ஆனால் சவுல் சந்ததியாக வரல. பிரமாணத்தில் சொல்லும்போது, நேற்று நம்ம வாசித்தோமே, பிரமாணத்தில் வாசிக்கும் போது பாகம் 17 அழகாக அங்கே பிரமாணத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாகம் 17 கடைசி வசனம் 20 நான் வாசிக்கிறேன். அவன் லேவியனாகிய ஆசாரியனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தண்டத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்கடவன். ராஜாவுக்கு கர்த்தர் கட்டளையிடுகிறார். வாசிச்சா, இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். தலைமுறையாய் ராஜ்யத்திலே அமர்ந்தது தாவீதின் சந்ததி. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். தாவீதின் குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை ஒன்று புரிந்து கொள்ளுங்க. நான் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா, அது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய தலைமுறைகளை கர்த்தர் நடத்தினதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கி நீங்களும் நானும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த போவாஸ் ரூத்தின் சந்ததியில் தான் ஈசாய் பிறக்கிறார். ஈசாய்க்கு தான் தாவீது பிறக்கிறார். அந்த தாவீதை தெரிந்து கொண்ட அனுபவங்களை பார்க்கிறோமே. ஊழியன் சாமுவேல் ஒரு கரையில் இருக்கிறார், தாவீதின் தகப்பன் ஒரு கரையில் இருக்கிறார். ஊழியன் சாமுவேலை கர்த்தர் தாவீதின் தகப்பனிடத்தில் அனுப்பும்போது, வருகிறது சுக செய்தி தானா அப்படிங்கும்போது சமாதானம் என்று சொல்லி 5 சொல்லுகிறார். பலி விருந்துக்காக தான் நான் வந்திருக்கிறேன், உன் குமாரரெல்லாம் அவங்களெல்லாம் பரிசுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஈசாயின் இடத்துல சொல்லுகிறார். எல்லாரையும் அழைக்கிறாரு. 1 சாமுவேல் புத்தகம் 16 5 நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன், நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். அப்படி அழைத்துட்டு மூத்த மகன் எலியாப்பை பார்த்த உடனே இவன்தானோ என்று சொல்லி அவன் ஊழியன் நினைக்கிறான். சாமுவேல் மனதில் நினைக்கிறான், இவன் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். 7 கர்த்தர்
கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கவனிக்க வேண்டும், ஊழியனை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய சபையை நடத்துகிறதா இருக்கட்டும், தேவன் நம்முடைய குழுக்களை நடத்துகிறதா இருக்கட்டும், தேவன் நம்முடைய காரியங்களை நடத்தி செல்கிறதா இருக்கட்டும், ஒன்று நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வெளித்தோற்றத்தை பார்ப்போம், ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. ஊழியர்கள் ஒருவேளை உங்களை தகுதியற்ற நிலையில் தகுதியற்ற மனிதர்களாக பார்க்கலாம். உனக்கு பாட தெரில, உனக்கு பிரசங்கிக்க தெரில, உனக்கு எந்த காரியமும் தெரியல சொல்லலாம். மனுஷன் உங்களை புறக்கணிக்கலாம். ஆனால் அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். நல்லா கவனிக்கணும். தாவீதை ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார்? தாவீதின் இருதயத்தை பார்த்த ஆண்டவர். தாவீதின் இருதயத்தை பார்த்த ஆண்டவர். ஒருவேளை ஊழியன் வெளித்தோற்றத்தை பார்க்கலாம், மனுஷன் வெளித்தோற்றத்தை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தாவீதின் தகப்பன் ஒரு கரையில், ஊழியர் ஒரு கரையில், கர்த்தர் ஒரு புறம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இருதயம், அந்த தாவீதை இப்போ நடுவில் வைக்கணும், அபிஷேகம் பண்ணப்படணும். கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். தாவீதின் இருதயத்தை அறிந்த ஆண்டவர். அதான் 139 சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் பொறுமையாக வாசிங்களேன். இந்த தாவீதான் ஜெபிக்கிறான். மூத்த சகோதரர்கள் யாரும் ஜெபிக்கலை, இவன் ஜெபிக்கிறான். என்னை ஆராய்ந்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. ஒருவேளை தேவ பிள்ளைகளே, சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களை பற்றி கர்த்தருக்கு நன்கு தெரியும், நன்கு தெரியும், நன்கு தெரியும். உங்கள் இருதயம், உங்கள் மனதின் யோசனை எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் உதடு என்ன பேசுது? ஒருவேளை ஊழியர்கிட்ட உங்கள் உதடு ஒன்று பேசலாம், ஒருவேளை உங்கள் உதடு உங்கள் தகப்பனார்கிட்ட ஒன்று பேசலாம். அங்கே மூத்த மகனுடைய வாழ்க்கை அப்படிதான். அவனுடைய முகம் தகப்பன்ட்டையும் ஊழியன்ட்டையும் வெளித்தோற்றம் அப்படி காண்பிக்கப்பட்டது. 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது ஈசாய் அபினதாபை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். ஈசாய் அடுத்த பிள்ளையை கொண்டு வரான், கர்த்தர் தெரிந்து கொள்ளுன்றாரு. இப்படி 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவரில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. எனக்கு ரொம்ப தொட்ட வார்த்தை. தகப்பனார் தெரிந்து கொண்ட ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ள. 7 பேரை ஈசாய் கடக்க பண்ணுகிறான். ஒருவேளை உங்கள் தகப்பனை உங்களை புறக்கணிக்கலாம், மாம்ச தகப்பனை உங்களை புறக்கணிக்கலாம், ஒருவேளை உங்களை ஊழியர்கள் புறக்கணிக்கலாம். தாவீதை தகப்பன் புறக்கணித்தான். தாவீது அந்த ஊழியக்காரருக்கு தெரியாது. 7 பிள்ளைகளை அங்கீகரிக்கிறாங்க. உங்களுடன் பிறந்த மற்றவர்களை அங்கீகரிக்கலாம். உங்களோடு கூட நல்ல படித்தவர்கள், திறமை படைத்த எத்தனையோ பேரை மனிதர்கள் அங்கீகரிக்கலாம். இன்றைக்கி உங்களை அங்கீகரிக்கிறதுக்கு கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும்னா உங்கள் இருதயம் எப்படி இருக்கு? உங்கள் இருதயத்தை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆண்டவர். அந்த வசனம் அழகாக இருக்குல்ல. 11ஆம் வசனம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணேன். தாவீதை குறித்து வேதம் சிவந்த மேனின்னதில் அதில் வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்கிறாங்க. மூல பாஷையில் சிவந்த மேனி அல்ல, சிவந்த தலை உடையவன் என்று சொல்லி. செம்பட்ட பாஞ்சிருக்கு தலை, வனாந்திரத்தில் கிடக்கிறான், ஆடு மேஞ்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஒருவேளை பிரபலமானவர்கள் மத்தியில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை பிரபலமான கூட்டத்தின் மத்தியில் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருக்கலாம். ஆனால் தாவீது கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அங்கே கடந்தான், வனாந்திரத்தில் இருந்தான். அவன் இருதயத்தை பார்த்து, எனக்கு நேரம் இல்லை, நான் முடிக்கிறேன். இந்த 3 செய்தியை நீங்கள் கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். இங்கே தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், உங்களையும் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இந்த தாவீது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். இந்த தாவீது வேத வசனத்தின்படி வாழுகிறதுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான். இந்த தாவீது கர்த்தரையே முழுமையாக சார்ந்து கொண்டான். இவனுடைய தலைமுறை அந்த ராஜ்யத்தில் உட்காரும்படியாக கர்த்தர் உதவி செஞ்சார். அன்றியும் ஒரு தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்கள் தினத்தில் அன்புகளுக்கு
சகலமும் நன்மைக்கு நடக்கிறது. இந்த தாவீதும் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். கர்த்தரின் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவேன். இதே தாவீதும் சொல்லுகிறான், பழைய ஏற்பாட்டில் யாரும் சொல்லாத வார்த்தை அதிகமாக சொல்லுகிறான், கர்த்தரின் கோட்டை, என் கேடகம், என் அரண், என் துருகம், நான் நம்பினவர். அவன் அறிக்கை செய்கிறான், என் கையெடுப்பு அந்தி வழியாக இருக்க கடவுதுன்னு சொல்லுகிறான். 42ஆம் சங்கீதத்தில் தூரத்தில் இருக்கும்போது ஆலயத்துக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறான். மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறது போல என் ஆத்தம் உங்க மேல தாகமா இருக்குது ஆண்டவரே. எருமோன் மலையில் இருக்கிறேன், சிறு மலையில் இருக்கிறேன், நான் உண்மை நினைக்கிறேன் அப்படின்றான் அந்த தாவீது. இந்த இருதயம் நிறைந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறா. தேவ பிள்ளைகளே, அதை தெரிந்து கொண்ட நாட்களை மறந்துடாதீங்க. ஆதியில இருந்த அந்த அன்பை விட்டுறாதீங்க, ஆதியில இருந்த வாஞ்சியை விட்டுறாதீங்க, அந்த வைராக்கியத்தை விட்டுறாதீங்க. தகப்பனார் புறக்கணித்தார் தாவீதை. 7 பிள்ளைகள் இராணுவத்தில் இருந்தாங்க. ஆனால் இந்த பிள்ளை ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். மற்ற பிள்ளைகளை புகழ்ந்தான், மற்ற பிள்ளைகளை பலிவிருந்துக்கு பரிசுத்த பண்ணினான், மற்ற பிள்ளைகளை பலிவிருந்துக்கு ஆயத்தப்படுத்தினான். ஆனால் இந்த பிள்ளையை கூப்பிடவில்லை. புறக்கணிக்கப்பட்ட இந்த பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மற்றவர்கள் பைத்தியம், பலவீனன், பேதை என்று ஒதுக்கின இந்த பிள்ளையை கர்த்தர் தெரிந்து கொண்டார். மற்றவர்கள் ஒதுக்கினதை கர்த்தர் சேர்த்து கொண்டார். தாய் சொல்கிறான், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார்னு சொல்லி. தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, நம்ம அர்ப்பணிப்போமா? நம்ம வாழ்க்கையில் எதையும் தீமைக்காக அனுமதிக்கிற ஆண்டவர் அல்ல, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி, தகப்பனே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே, தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளோடு நீங்கள் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அன்றைக்கு தாவீதையும் தாவீதின் சந்ததியையும் நீங்கள் நடத்துனீங்க ஆண்டவரே. இந்த தாவீதினுடைய இருதயத்தை நீங்கள் பார்த்தீங்க ஆண்டவரே. அவனுடைய தாவீதை ஆண்டவரே தேவன் தெரிந்து கொண்டீங்க. அந்த தாவீது வேதத்தை பிடிச்சிக்கிட்டான் ஆண்டவரே, வேத வசனத்தை பிடிச்சிக்கிட்டான்ல அல்லவா? அவனை நாங்கள் ஆண்டவரே அப்பா, அந்த தாவீதின் மூலமாக நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களையும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் தீமைக்காக அல்ல, நன்மைக்காகவே எல்லாவற்றையும் அனுமதிக்கிறேன். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன், அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்பட இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.